என் மனதில் போதும் ஒரு வலிமையான தலைவராக மிஞ்சியவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கையில் அவர் உருவாக்கிய தாக்கம் இன்னும் நிலவுகிறது. அவரது வாழ்க்கை மற்றும் செயல்கள் புதிய தலைமுறையினருக்கு ஒரு பாடமாக இருக்கின்றன. முதலில் அவர் மக்கள் நலனுக்காக எப்போதும் முன்வந்தார். எம்ஜிஆர் அவர்கள் உணவு, கல்வி மற்றும் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை அடிப்படையாக கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தினார். இதனால் அவர் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்தார். இரண்டாவது, அவர் திரைப்படங்களில் நடித்து மக்களின் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கினார். அவரது கதாபாத்திரங்கள் குறிப்பாக சமூக நீதிக்கான போராட்டங்களை பிரதிபலித்தன. இது அவரை ஒரு நாயகனாக மட்டுமல்ல, ஒரு சமூக மாற்றகராகவும் உருவாக்கியது. மூன்றாவது, அவர் அரசியலில் வந்தபோது மக்கள் நலனுக்காகவே தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். அவர் எப்போதும் மக்களின் குரலாக இருந்தார். இது புதிய தலைவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. மக்கள் நலனுக்காகவே செயல்பட வேண்டும். நான்காவது, அவர் தன்னம்பிக்கையை ஊக்குவித்தார். நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற அவரது கருத்துக்கள் இன்றும் பலருக்கு ஊக்கம் தருகின்றன. ஐந்தாவது, அவர் எப்போதும் சாதாரண மக்களுடன் இருந்தார். அவரின் எளிமை மக்களுக்கு அருகில் இருப்பதற்கான ஒரு உதாரணமாக உள்ளது. ஆறாவது, அவர் பெண்களுக்கான உரிமைகளை முன்னெடுத்தார். பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முன்னேற வேண்டும் என்ற அவரது எண்ணம் இன்று பலருக்கு வழிகாட்டுகிறது. எழுத்து, கலை மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் அவர் வழங்கிய ஆதரவு தமிழ்நாட்டின் அடையாளமாக மாறியுள்ளது. எட்டாவது, அவர் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை உருவாக்குவதில் ஒரு முன்னணி வீரராக இருந்தார். ஒன்பதாவது, அவர் தனது வாழ்க்கையை மக்கள் சேவைக்காகவே அர்ப்பணித்தார். 11வது, அவர் எப்போதும் நேர்மையை முக்கியமாக கொண்டார். 13வது, அவர் அரசியல் மற்றும் சமூக சேவையில் தன்னிச்சையாக செயல்பட்டார். 14வது, அவர் தனது அரசியல் கட்சியின் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கினார். 15, அவர் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் நலனுக்காகவே செயல்பட்டார். இவை அனைத்தும் எம்ஜிஆர் அவர்களின் மரபு மற்றும் வழிகாட்டுதலாக புதிய தலைமுறையினருக்கு ஒரு வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கின்றன. அவரின் வாழ்க்கை எப்போதும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்.